ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மட்டன் முள் போட்டு தால்சா பண்ணுறது எப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். வீடியோ ஃபஸ்ட் உள்ளதில் கொஞ்சம் எடுக்க முடியல. என்னென்ன சொல்கிறேன், பருப்பு ஆல்ரெடி நம்ம பருப்பு ஒரு கப்பு, கடலைப்பருப்பு ஒரு அரை கப்பு, அது கூட அந்த மட்டன் முள் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் சேர்த்து ஆல்ரெடி குக்கரில் நம்ம வேக வச்சுருக்கோம். அது கூட பட்டை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வேறு ஒரு சட்டியில் நம்ம பட்டை கருவாய் ஏலக்காய் எல்லாம் போட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இஞ்சி பூடி எல்லாம் போட்டுமே வதக்கியாச்சு. இப்போ தால்சாவுக்கு தேவையான கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே கழுவி நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது கூட நம்ம ஒரு மாங்காய் போட போகிறோம். தால்சாவுக்கு மெயின் மாங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த வாழைக்காய்லாம் இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த தால்சத்தில் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு, வத்தல் பொடி ஒரு 2 ஸ்பூனு, மல்லிப்பொடியில் ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். அது கூட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு. எல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கிடலாம். உப்பு தேவைக்கேற்ற உப்பு போட்டிருக்கு. ஆல்ரெடி பருப்பில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் தால்சத்துக்கு தேவையான உப்பையும் போட்டு மல்லிக்கீரையை கொஞ்சம் கிள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாலாம் சேர்ந்த பிறகு அந்த கிரேவியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கிடலாம். இப்படி தண்ணி சேர்த்து கிண்டும் போது நம்ம அந்த கிரேவி கீழே சட்டியில் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த 3ஐயும் போட்டு நம்ம இதேமாதிரி சட்டியில் நல்லா வேக வச்சுக்கிடலாம். வதக்கி விட்டு அந்த மசாலாயிலே வேகும். குக்கரில் நம்ம போடணும்னு தேவை கிடையாது. காய்கறியை தனியாக எப்படி ப்ரைவேட்டாக கிண்டி கொடுக்கும்போது தான் அந்த தால்சாவில் இந்த காயெல்லாம் முழுசாக கிடக்கும். இதே குக்கரில் போட்டோம்னா அந்த பருப்பு கூட சேர்ந்து இந்த சாம்பாரில் உள்ள காய்கறிமா நல்லா வெந்துடும். காய் எப்படி இருக்குன்னு தெரியாது, டேஸ்ட்டும் போயிடும். ஆல்ரெடி நான் சொன்ன மெத்தேடில் இந்த பருப்பெல்லாம் போட்டு முள்ளும் போட்டு இந்த மாதிரி தான் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கு. அந்த சைடு இதில் நம்ம தால்சா இது பண்ணி காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு மிக்ஸ் பண்ணையில் உங்களுக்கு சட்டியை பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிடலாம். தால்சாத்துக்கு புளி இருக்குது. மாங்காய் போட்டிருக்கனால கொஞ்சம் புளி சேர்த்தா போதும். நிறைய புளி சேர்த்தா உங்களுக்கு சாப்பிட எடுபடாது. அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்து அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி அவிச்சு வச்சுருந்தா அந்த முள் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லூஸ் பண்ணி இந்த காய் கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி கொடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். உப்பு உங்களுக்கு பருப்பில் உள்ள உப்பு இந்த தால்சாவில் உள்ள உப்புலாம் பார்த்துக்கிட்டு அடிஷ்னலாக உங்களுக்கு உப்பு தேவைப்படுன்னா 2ஆவது போட்டுக்கிடுங்க. அப்படி உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கன்னா அது சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் தால்சா எப்படி இருக்குன்னு செஞ்சு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே பச்சை மல்லித்தலையை கொஞ்சம் பிச்சு போடுங்க. எல்லா சாப்பாடுக்குமே மல்லியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிச்சு போடுறதே ஒரு பெரிய டேஸ்ட்டு தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.